வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க. அதாவது இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சவ் சவ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம நல்லா வறுத்துருச்சு அப்படின்னு தெரியிருக்கு. நம்ம லைட்டா அப்படியே வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுத்து ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கூட வெங்காயத்துக்கு அளவா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு தொக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டா கரெக்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து வதக்கிடலாம். இது மாதிரி எண்ணெயில நல்லா பெரட்டினோன்னு நம்ம ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா தக்காளி வதங்கணும். இது மாதிரி நல்லா வதங்கினோன்னு நம்ம ஒரு சவ் நல்லா தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பெரட்டிக்கணும் இது மாதிரி. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது மாதிரி நல்லா சிம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேகட்டும். காய் வெந்தோன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நடுவில் ஒரு 2 டைம் மட்டும் எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்க பவுடரை ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான சூப்பரான சவ் சவ் கிரேவி ரெடி ஆயிருச்சு.
இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.